தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கி இருக்கிறது. நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆனால் இன்றைய சட்டப்பேரவை கூட்டம் துவங்கிய உடனேயே ஆளுநர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கடந்த முறை சட்டப்பேரவையில் பார்க்கின்ற போது ஆளுநர் பாதியிலேயே அங்கிருந்து நடந்து சென்றது நமக்கு நினைவிருக்கும். இப்போது சட்டப்பேரவையில் தான் உரையாற்ற மாட்டேன் என்று தனது உரையையே நிராகரித்து அமைதியாக மௌனித்திருக்கிறார் ஆளுநர். துவங்கிய 2 நிமிடங்களிலேயே தனது உரையை முடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் இசைக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு வழங்கப்பட்ட அந்த உரையில் பல பொய்யான தகவல்களும் உண்மைக்கு முரணான தகவல்களும் இருப்பதாகவும் அதனால் இந்த ஆளுநர் அந்த உரையை படிக்க இயலாது என்று ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவலும் உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருக்கிறது. ஆளுநர் உரையுடன் தான் அது தொடங்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இயற்றப்படவில்லை என்பதும் தேசிய கீதம் இல்லாமல் சட்டப்பேரவை துவக்கியிருப்பது தனக்கு வேதனை அளித்திருப்பதாகவும் ஆளுநர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருப்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொண்ட போதும் கூட தேசிய கீதத்துடன் துவங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ஆளுநர் தனது உரையை வெறும் 2 நிமிடங்களிலேயே முடித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரையில் பல்வேறு உண்மைக்கு முரணான தகவல்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தான் அவர் படிக்கவில்லை என்கின்ற ஒரு தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டும் கூட தேசிய கீதத்துடன் துவங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய ஆளுநருடைய உரையில் உண்மைக்கு முரணான தகவல்கள் இல்லாத தகவல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் தற்போது சபாநாயகர் அப்பாவு வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் வாசித்து அதனுடைய தமிழாக்கத்தை தான் சபாநாயகர் வாசிப்பது முறை, மரபு. ஆனால் தற்போது இந்த மரபு மாறி ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமல் அதனுடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் பார்க்கணும். கடந்த முறையும் இதே போல இருக்கக்கூடிய விஷயம் நடந்தது. சபாநாயகர் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை அதிலிருந்து நீக்கிவிட்டு படித்தார். அதற்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து பாதியிலேயே அவர் உரையிலிருந்து அந்த அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். தமிழக சட்டப்பேரவையுடைய மாண்பை கடைபிடிக்காமல் ஆளுநர் உரையை சபாநாயகரை வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்போது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் பார்க்க முடிகிறது. இது இந்த மரபு மீறப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஆளுநர் தனது உரையை பாதியிலேயே நிறுத்தியிருக்கிறார். பாதியில் என்று சொல்வதை விட துவங்கி 2 நிமிடங்களிலேயே நிப்பாட்டியிருக்கிறார். இந்த ஆண்டுக்கான வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருக்கிறார். திருக்குறளுடன் துவங்கியிருக்கிறார். திருக்குறளில் 5 முக்கிய அம்சங்கள் உள்ள அந்த திருக்குறளை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பிணியின்மை வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சட்டம் ஒழுங்கு இங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் தனது உரையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு அதை குறிப்பிட்டு ஆளுநர் சொல்லியிருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது பொதுவாக தமிழகத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சி துவங்கப்படுகிறது என்றால் இங்கு தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் முன்னும் பின்னும் பாட வேண்டும் என்பது நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மரபு. ஆனால் அந்த மரபு மீறப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவை மாண்பை கடைபிடிக்காமல் ஆளுநர் உரையை சபாநாயகரை வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. ஆளுநர் உரையாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல விவரங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முரணானதாக இருக்கிறது, உண்மைக்கு புறனாக இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கடந்த முறையும் இதே போல தான் நடந்தது, அதை நாம் பார்த்திருந்தோம். இந்த முறையும் அதே போல் இருக்கக்கூடிய விவரங்கள், எனக்கு ஆளுநர் உரையாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய விவரங்கள் பல பொய்யானவை, உண்மைக்கு புறம்பானவை உரையில் இருப்பதாக கூறியும் அதனால் அந்த உரையை வாசிக்காமல் தவிர்த்திருக்கிறார் ஆளுநர் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஆளுநர் உரையாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் பல விவரங்கள் பொய்யானவையாக இருக்கின்றன என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. உண்மைக்கு மாறான தகவல்கள் உள்ளதால் நான் உரையை படிக்க விரும்பவில்லை என்றும் ஆளுநர் கூறியிருக்கிறார். இந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் ஆளுநர் அந்த உரையை வாசிக்க மறுப்பு தெரிவித்து விட்டார்? இந்த பல கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. அது ஆட்சியின் மீது வைக்கப்படக்கூடிய கேள்வி என்பது நிதர்சனமாகி இருக்கிறது. ஒரு ஆட்சிக்கு ஆளுநருடைய உரை நிச்சயமாக பக்கபலமாக இருக்கும். அந்த ஆண்டுக்கான ஒரு பார்வையாக, ஒரு விஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன செய்திருக்கிறது என்கின்ற முக்கியமான அம்சங்களும் இருக்கும். அப்படி என்ன செய்திருக்கிறது என்று ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்று, இதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அரசு நிர்ணயிக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில்
ஆளுநர் உரையில் பல பொய்யான அம்சங்கள், உண்மைக்கு முரணான தகவல்கள் இருக்கப்பட்டதாகவும் அதனால் அதை படிக்க வேண்டாம் என்று அவர் நிராகரித்ததாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மைக்கு மாறான தகவல்கள் உள்ளதால் நான் உரையை படிக்க விரும்பவில்லை என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மைக்கு புறம்பானவை உரையில் இருப்பதாகவும் எனக்கு உரையாக கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் பல பொய்யானவை என்றும் ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார்.